வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு எப்பவும் போல நம்ம மிக வித்தியாசமான தலைப்பு, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான விடைகள். ஜோதிடத்தில் இதுவரை எந்த சமூக வலைதள ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வராத சில மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பொது கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக தொகுத்து வழங்கும். அடுத்த கேள்வி, வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய இது சரியான நேரமா? இப்போ 12 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதுன்னு ஆசை. அடிப்படையில் என்ன கேட்குறோம்? ஒரு நல்ல கணவன் மனைவி, ஒரு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல குழந்தைகள், சராசரி வாழ்க்கை, இது இருந்தாலே போதும் இல்லையா? அப்போ வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய, இது ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க. வீடு வாங்குவதற்குன்னு சரியான நேரம் இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்கள் என்னன்னா, வீடு இப்போ வாங்கலாமா இல்லை எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாங்கணும்? தனிப்பட்ட முறையில் இப்போ இதுக்கு ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்தாகணும். தனுசு ராசியை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய சரியான நேரமா? தனுசு ராசி எடுத்து தற்சமயம் தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். அதாவது 4ஆம் இடம் தான் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கார். இப்ப இந்த நேரத்தில் வீடு வாங்க முடியுமா? தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நேரத்தில் தான் வீடு வாங்க முடியும். சனி அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மிகப்பெரிய ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவது, அதெல்லாம் இப்பதான் நடக்கும். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய கோச்சார ரீதியாக ராசியின் 4ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வீடு வாங்கிறதுக்கு சரியான நேரமானு சொல்லலாம். இல்ல பிறவி ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில், இப்ப தனுசு லக்னம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்காங்க, அல்லது 4ஆம் அதிபதி குரு பகவான் சுபத்துவத்துல வலுத்து இருக்காரா அப்படின்னா அது ஒண்ணு பார்க்கணும். இப்ப உங்களுடைய பிறவியில, உங்களுடைய வாழ்க்கையில தசா புக்தி இதை நடத்தக்கூடிய கிரகம் எது, இதை வச்சுதான் உங்களுடைய வீடு வாங்க, வாகனம் வாங்க, முதலீடு செய்ய யோகம் இருக்கான்னு பார்க்கணும். இதுல முதலீடுல இன்னும் சில விஷயங்கள் உள்ள போகணும். எப்படின்னா, முதலீடு செய்வதற்கான நேரம் என்பது நம்மளுடைய ராசி அல்லது லக்னத்தின் 2ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து திசையை நடத்தும் போது முதலீடு செய்ய அற்புதமான நேரம். அதாவது இல்லை அப்படின்னா குரு பார்வை ராசியின் மீது விழும்போது வீடு வாங்க, முதலீடு செய்ய அருமையான நேரம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுசு ராசிக்கு குரு பார்வை இப்போ வருது. அதே மாதிரி 2ஆம் இட அதிபதி அதாவது சனி பகவான் 4ஆம் இடம் வீடு வாங்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்றாரு. இப்போ இதை விட தனுசு ராசிக்கு சரியான நேரம் இருக்க முடியாது வீடு வாங்குறதுக்கு, மனை வாங்குவதற்கு, காரு வாகனம் வாங்குவதற்கு. ஆக இதை வச்சுதான் நம்ம வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது பத்தி சொல்றோம். முதலீடு பத்தி சொல்லும்போது நான் சொன்னேன், 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி. உங்க பிறப்பு ஜாதகம் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம தனுசு ராசியை பத்தி பேசுறோம். நீங்க வேற ராசியா இருப்பீங்க, 12 ராசியில நீங்க வேற ராசியா இருக்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துடைய 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இப்ப திசையை நடத்தினார்னா இந்த நேரத்தில் நீங்க முதலீடு பண்ணலாம். இல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் எப்படி இருப்பாருங்கிறத நாங்கள் பார்க்கணும். அதாவது கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது கிளியராக நீங்கள் எப்போ வீடு வாங்க முடியும், உங்களுக்கு முதலீடு எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து தர முடியும். அடுத்த கேள்வி, எனது குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம்? அற்புதமான கேள்வி. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியுமா? முதல் கேள்வி. அப்படி இல்லை. அப்போ எங்கே வித்தியாசப்படுது?
அளவோட பிரச்சனை இருந்தால் வளமோட வாழ்க்கை இருக்கும். அந்த பிரச்சனையுடைய லெவல் அளவு மேலே போகும்போது மட்டும்தான் அது மிகப்பெரிய ஒரு வலியாகவும் ரணவாகவும் இருக்கு. இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை, கணவன் மனைவி எல்லாம் கிடையாது. வலியும் உணர்ச்சியும் எல்லோருக்கும் சமம்தான். அப்படிப்பட்ட நிலையில ஜோதிட ரீதியாக என்னுடைய குடும்ப உறவுகளை மேம்படுத்த என்ன செய்யலாம்? இப்ப 12 ராசிகளுக்கும் நம்ம பேச முடியாது, அதுக்கு நேரம் பத்தாது. உதாரணமா ஒரு ராசி எடுத்துப்போம், தனுசு ராசி. இப்ப தனுசு ராசி நேயர்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யும்? முக்கியமா குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் எது? அதாவது 2ஆம் இடம், அப்புறம் 2ஆம் இடம், அதுக்கு பிறகு 11ஆம் இடம், அதுக்கு பிறகு 7ஆம் இடம். இந்த 3 வீடுகளும் குடும்பத்தை அப்படியே கண்ணாடி மாதிரி படம் போட்டு காமிச்சிடும். இதில் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக சொன்னால் இந்த ட்ரெண்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இந்த 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணை யார், தான் யாரை கல்யாணம் பண்ணிப்போம், காதல் திருமணமெல்லாம் நடக்குமா, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா, இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 7th பிளேஸ். இந்த 7th பிளேஸுடைய லார்டு கிரகம் அதிபதி அவர் சுபத்துவத்தில் இருக்கணும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தில் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 65 வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க, ஆனால் 65 நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ்ந்துருக்க மாட்டாங்க. சில பேர் வாழ்க்கையில் 5 வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க, அற்புதமாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடியது தான் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க கணவன் மனைவி. ஏன்னா பேச்சில் தானே வாழ்க்கை தொடங்குது, பேச்சில் தானே புரிதல் என்பது இருக்குது, பேச்சில் தானே உறவு முடிவெடுக்கப்படுகிறது. பேசி பேசி தானே பல பேர் உறவை கெடுத்து குடும்பங்களை கெடுத்து காலி பண்ணிடுறாங்க. அந்த வார்த்தைகள் தானே துப்பாக்கியில் வரக்கூடிய குண்டை விட இன்னும் மோசமாக மனிதர்களை தாக்குது. அந்த இடத்தை சொல்லக்கூடியது தான் இந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி சுபத்துவ கிரகங்களுடைய சேர்க்கை, சுபருடைய பார்வை, சுபருடைய சேர்க்கை பெற்றிருக்கும் போது அற்புதமான பலன்களை செய்கிறது. அடுத்தபடியாக 11, அதாவது முதியோர்களுடைய மூத்த சகோதரர், முதியோர்களுடைய யாரை நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா முதியோர்களுடைய தொடர்பு, பூர்வீக பந்தம் எல்லாம் சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இட அதிபதியுடைய தொடர்பும் நல்லா இருக்கணும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா இருந்துட்டா போதுமா அப்படின்னா இப்போதான் மேஜர் பாயிண்டே வருது. இது 2, 7, 11 நல்லா இருந்தாலும் 5 அப்படிங்கிறது தான் இந்த 3 இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம். அந்த 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமல்ல, அது புத்திரஸ்தானமும் கூட. அந்த புத்திரஸ்தானம் எதுக்கு குடும்பம் நடத்தணும், எதுக்கு பெரியவங்களாம் இருக்கணும், இவங்கெல்லாம் யாரை நோக்கி வாழ்க்கையை நகர்த்துறாங்க? குழந்தைகளை நோக்கி, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி. அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 5ஆம் இடம். ஒரு வீட்டில் பலதரப்பட்ட அளவில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, வசதி இருக்கு, பதவிகள்லாம் இருக்கு, குழந்தைகள் கெட்டுப்போச்சு. போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், அந்த குடும்பம் அந்த வெற்றி வெற்றியா இல்லை. சாதாரண ஏழை குடும்பத்தில் கூட அருமையான குழந்தைகள் இருக்கு, நல்லா படிக்கிறது, ஒழுக்கத்தோடு இருக்காங்க. இந்த குடும்பம் தான் வெற்றியான குடும்பம். ஆக இதே மாதிரி தான் இது ஒரு ராசிக்கு நம்ம சொன்னோம். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசிக்கு இந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம்? ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல சில பூஜைகள் செய்யணும். முக்கியமாக பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யணும் இந்த தனுசு ராசிக்கு. இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி இருக்குன்னா, கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை தர காத்திருக்கிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.